வணக்கம் நேயர்களே, நம்ம யோகம் ஃபவுண்டேஷன் அன்னதானம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முருங்கைக்கீரை சாதம். அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே நம்மளுடைய ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இல்லத்தில் நடக்கிற பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் பெரியவங்களுக்கு திதி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம யோகம் ஃபவுண்டேஷன் இந்த யூடியூப் சேனல் கீழே இந்த வீடியோ கீழே நம்பர் போகும், கால் பண்ணி பதிவு பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரை சாதத்துக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், மிளகு, கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிடலாம். பொரியட்டும். வரமிளகா போட்டுக்கலாம். அடுத்தது பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் கலந்து போட்டிருக்கோம். நல்லா வணங்கட்டும். வணங்கிடுச்சு. அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை கழுவி ரெடியாக வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். இப்போ அது கூட வேகிறதுக்கு கொஞ்சம் கரம் மசாலாலாம் போட்டிருக்கேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு. எல்லாம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் அளவு தண்ணி விட்டுக்கலாம். கொலை கொதிச்சிருச்சு. அரிசி போட்டுக்கலாம். சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. ஒரு 3/4 வாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பை விட்டுக்கலாம். அவ்வளோதான், 5 நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி. இப்போ நாம் பேக் பண்ணி கொண்டே கொடுத்துடலாம். முருங்கைக்கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. பேக்கிங். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.